இல்லம்மா. சரி வெச்சறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? ஒரு half an hourக்கு பிஃபோர் இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். ஓகேம்மா. அழாதம்மா. இதுதான் முன்னாடியே சொன்னேன். யாரு குற்றவாளின்னு தீர விசாரிச்சுட்டு தான் கன்ஃபார்மே பண்ணணும். இப்ப பாத்தீங்களா? சாரி மேடம். செக்யூரிட்டி ஆபீசர்னா யார் தெரியுமா? அவங்க ஒரு காவல் தெய்வம். அந்தந்த இடத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டியும். செக்யூரிட்டி ஆபீசர் கூட தெய்வம் தான். தெய்வங்கிறது 1000 திருடனுங்களை நல்லவங்கன்னு சொல்லி கூட தப்பிக்க வைக்கலாம். ஆனா தப்பே பண்ணாத நல்லவங்களை திருடன் சொல்லிட்டா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அத கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. சாரி மேடம். முதல்ல உண்மையான குற்றவாளி அந்த பர்தா போட்ட லேடி. போய் அவங்கள போய் பிடிங்க. சாரி மேடம். வாமா. ஐயா விட்டுருங்க, விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது. யார் நீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? உங்களை சும்மாவே விட போறதில்ல. ஐயோ எங்களை மன்னிச்சிரு. துர்கா, சம்பந்தியம்மா போன் பண்றாங்க. நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல கெட்ட விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை சும்மா விட்டு போறேன். வாங்க போலாம். போ. ओम देवे नमः, ओम दुर्गाये नमः, ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. அம்மா தாயே, குந்தவை கழுத்துல தாலி நல்லபடியா ஏறணும். துர்கா கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மாப்பிள்ளை நல்லபடியா திரும்ப வந்து குந்தவை கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். सदमानं भवति सतायुत् पुरुषत् सधेन्द्रिये आयुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति. धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु. सदमानं भवति सतायुत् पुरुषत् सधेन्द्रिये आयुच्छेभेन्द्रिये प्रतिष्ठति. சரிம்மா. கொடுமா. சரியான நேரத்துல வந்து பூஜைய நடத்திட்டேள். இன்னும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் நல்ல நேரம் முடிஞ்சிருக்கும். யமகண்ட ஆரம்பிச்சிருக்கும். அது நல்லதில்ல. இப்போ நல்ல நேரத்துல நல்லபடியா பூஜை முடிஞ்சதால இனி எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் நல்லபடியா சிறப்பா நடக்கும். அப்ப நான் நடைய சாத்திரவா? சரிங்க சாமி. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சது. திருமாங்கல்யம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்தாங்க. அம்மா. துர்கா, உன் வீட்டுக்காரர் வெளிநாடு போயிருக்காருன்னு உங்க அம்மா சொன்னாங்க. ஆமாங்க. கல்யாணத்துக்கு வந்துருவார்ல? வந்துருவாரு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் வாடா. அம்மா,
நீங்க போயிட்டே இருங்க, நான் கொஞ்சம் பொண்ணு கூட பேசிட்டு வந்துடுறேன். ஏய், நான்லாம் என் பொண்டாட்டிய கல்யாணத்தை அன்னைக்கு தான்டா பார்த்தேன். இப்போ உள்ள பசங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தனியா பேசுறீங்க. சினிமாவுக்கு போறீங்க, பார்க்குக்கு போறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் என்னவா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பார்க்க அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்கல்ல? ஓச்சுடா. சரி, பேசிட்டு சீக்கிரமா வாப்பா. வாமா போலாம். வாங்க போலாம். அக்கா போய் பேசிட்டு வா. இல்லம்மா. உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேட சொல்லலாம்ல? ஐயோ அம்மா, இதெல்லாம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல சொல்ல முடியும்? நான் விஷயத்த சொன்னா சூர்யாவோட உடல மறைச்சு வச்சிருக்கிறது குற்றம்னு சொல்லி என் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்கம்மா. ஓ, அப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. அப்போ ஒத்தால அந்த கிளிய எப்படி தேடி கண்டுபிடிக்க போற? எப்ப கண்டுபிடிப்ப? தெரியல, ஆனா சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கிளி உருவத்துல இருக்கிற மாப்பிள்ள வீட்டுக்கே வந்திருக்காரு. அத தவிர வேற எங்கேயாச்சும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அம்மா, சூர்யாவுக்கு மனசு சரியில்லைன்னா மாரியோட நினைவிடத்துக்கு தான் போவாரு. நானே அங்க அடிக்கடி அவரை கூட்டிட்டு போயிருக்கேன். ஒருவேளை இப்ப கூட சூர்யா மாரி நினைவிடத்துக்கு போயிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா துர்கா, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறேன். மாரியோட நினைவிடத்துல அந்த கிளி இருக்கான்னு போய் பாக்குறேன். நீ அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, சரியா? சரிம்மா, பாத்து. சரிம்மா.